நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/1/2025 தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி இரவு 7:36 வரை பின்பு அமாவாசை. பூராட நட்சத்திரம் காலை 8:58 வரை பின்பு உத்திராட நட்சத்திரம். சித்தயோகம் காலை 8:58 வரை பின்பு பிரபாலிஷ்ட யோகம். தனிய நாள் சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 11 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் புதன், 9, 10 சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், ஜென்ம ராசியில் குரு வக்கரகதியில் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்று மதியம் 2:50 வரை 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் காலை வேளையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதன் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது, புதிய முயற்சிகளை தற்போது தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன அமைதியை குறைக்கும். உங்களுக்கு காலையில் சற்று குழப்பமாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு மாலை வேளையில் ஒரு சில அனுகூலமான செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 8இல் சூரியன் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மதியம் 2:50 பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். புதிய முயற்சிகளை தற்போது தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 3இல் கேது சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், 5இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சனி 6இல் இருப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். காலை வேளையில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். சூரியன் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரமும் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சந்திரன் 2, 3இல் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியிலும் 3இல் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் சனி, 12இல் காலை நேரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உடனிருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும்
மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு, ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதாலும் சந்திரனானவர் மதியத்திற்கு பிறகு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதிர்நீச்சல் போட்டாவது அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலைப்படு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.